கடைசியா நடந்த மேட்ச்சுக்கு அப்புறமா மும்பை இண்டியன்ஸ் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட அவங்க ஹோம் கிரவுண்ட் வான்கேடேக்கு சிஎஸ்கேவ ஜெயிக்கிறதுக்கு வராங்க. ஆனா சிஎஸ்கேக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச்சு. நம்ம அவங்கள ஜெயிச்சே ஆகணும். அத எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின். மாஸ்டர் வெல்கம் டு த ஷோ. ஒரு கிராக்கர் ஜாக்கர் மேட்சா இருக்க போது. 2 ஹெவி வெயிட்ஸ் மோதப் போறாங்க. எப்படி இருக்க போது இந்த மேட்ச்? இல்ல சிஎஸ்கே வின் பண்ணணும். அதான் பேக் டு த ஃபார்ம் ஓகேங்களா? சிஎஸ்கே வின் பண்ணணும்னா, எப்பயுமே அவங்க பண்ற ஒரு தப்ப பண்ணாம இருந்தாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. காம்பினேஷன தயவுசெய்து திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. ம். அதாவது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மேத்யூ ஷாட்ட வந்து தயவு செஞ்சு இப்ப உள்ள கொண்டு வராதீங்க. அதுக்கு பதில் வந்து அகீல் ஹுசைன் வச்சே ஆடுங்க. அதுதான் உங்களுக்கு 2 மேட்ச் கன்சிக்யூட்டிவா வந்து ஜெயிச்சு குடுத்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல அதுதான் நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்ப நூர் அகமதுக்கு வந்து சப்போர்ட்டிங் பவுலர் வந்து கரெக்ட்டா அகீல் ஹுசைன் இருக்கு. அதனால கரெக்ட்டான காம்பினேஷன். நீங்க மேத்யூ ஷாட்ட வந்து மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா, டெவால் பிரவிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு. நம்ம வந்து எந்த பிளேயர் வேணும் வேணான்னு சொல்லல. வொர்க்கிங் அவுட் காம்பினேஷன மாத்தாதீங்க. ரீடைன் பண்ணுங்க. தட் தே வில் கன்டின்யூ அண்ட் தே வில் ஹேவ் த கன்சிஸ்டன்சி கமிங் அவுட். நீங்க சும்மா சாப் இன், சாப் அவுட் பண்ணி ஏதோ ஒரு மேட்ச் அப் காண்டி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, டீம் செட்டிலே ஆகாது. ம். பார்ப்போம். நானுமே ஐ ஜஸ்ட் ஹோப் இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து நாங்க அக்கீல் ஹுசைனுக்கு பதில் திருப்பி மேத்யூ ஷாட் எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னு யோசிக்காம இருக்கணும். அப்படி யோசிப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. நீங்க அக்கீல் ஹுசைன் இது மேத்யூ ஷாட் பேசினதா இருந்தாலும், சிஎஸ்கே இஸ் லைக் ஃபோர்ஸ்ட் டூ மேக் அ சேஞ்ச் இல்லையா? மாத்திரையினால அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல். எல்லாரும் வந்து அது வந்து ஒரு கிரேட் 1 இன்ஜூரியா இருக்கும்னு நெனச்சாங்க. ஐ திங்க் இட் இஸ் கிரேட் 3. அன்னைக்கு அவர் வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இட் இஸ் கோயிங் டூ பி அ சீரியஸ் இஷ்யூ அப்டின்ட்டு. ஹி இஸ் என்டையர்லி ரூல்ட் அவுட். விஷிங் ஹிம் லைக் ஸ்பீடி ரிகவரி. இல்ல நான் அத வந்து மேஜர் ப்ராப்ளமா தான் பார்க்குறேன். ஏன்னா, இப்ப நமக்கு பவர் பிளேல வந்து பூஸ்ட் குடுக்குற ஒரே பிளேயர் அவர்தான். ஓகேங்களா? ம். அதாவது ரொம்ப லாங் இன்னிங்ஸ் பயங்கரமா இல்லாட்டினாலும், அந்த பூஸ்ட் இல்லைங்களா? பவர் பிளேல நமக்கு லாஸ்ட் மேட்ச்ல 10 பால்ஸ், 11 பால்ஸ் 30 அந்த இன்னொரு மேட்ச்லயுமே வந்து அவரு நெறைய அடிச்சு குடுக்குறதா வந்து, நமக்கு வந்து அந்த அகைன் நம்ம காம்பினேஷன் டெம்ப்ளேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப அவர் இல்ல அப்படின்னு சொன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி அ பிக் ஹோல். எஸ்பெஷலி வித் ருத்துராஜ் வந்து ஸ்டில் ஃபைண்டிங் ஃபார்ம். அதனால எனக்கு வந்து அவரோட இது வந்து நான் இம்பாக்ட்டா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் மும்பை கிட்ட. ம். அதாவது வந்து எனக்கு சிஎஸ்கே கிட்ட இருக்க மத்த பிரச்சனைகள கம்பேர் பண்ணும்போது, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ திங்க் அந்த ஒரு ஏரியா அதாவது வந்து அந்த 1 டவுன்ல வந்து ஒரு பேங்க் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வந்து சிஎஸ்கே கிட்ட லைக்லி இன்னும் சொல்லப்போனா என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில ஐ வுட் சே ஊர்வில் பட்டேல் இஸ் லைக் 1% ஹெட் ஆஃப் ஆயுஷ் மாத்ரேன்னு நான் நினைப்பேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரீசென்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணும்போது, ஐ திங்க் ஹி இஸ் லைக்லி ஹெட் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே. நோ ஆஃபென்ஸ் ஆயுஷ் மாத்ரே வந்து ரொம்ப பயங்கரமா ஆடுனாரு. பட் ஆனா ஐ திங்க் அத பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊரில் பட்டேல் வில் டேக் கேர். ஏன்னா எக்ஸாக்ட் லைக்லி டூ லைக்லி ஆர் லைக் ஸ்லைட்லி அப்கிரேட் வெர்ஷன் தான். பட் ஊர்வில் பட்டேல தான் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் சர்மா வந்தாருன்னு. ம். அதனால வந்து நீங்க சொல்ற மாரி வந்து லாஜிக்கலா வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. வி ஹேவ் டூ வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாரி தான். ஏன்னா இன்ஃபார்ம் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் தான். பட் ஊர்வில் பட்டேல் பெட்டரா ப்ளே பண்ணார்னா வில் பி ஹேப்பி. ம். இன்னொரு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்றதுக்கு வந்து வேற யாரு? நம்ம மும்பை இண்டியன்ஸ் தான். 1000 தான் சொல்லுங்க மாஸ்டர். அந்த சாம்பியன் டீம் அந்த இது சொல்லுவாங்கல்ல, பேட்டக்காரன் பிரீடு பேட்டக்காரன் தான் அப்படின்ற மாரி அவங்க கம்பேக் குடுத்துருக்கலாம். வின் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா த வே தே கேம் பேக் அதுதான் வந்து அது ஒரு சாம்பியன் டீம் அப்டின்ற மாரி காமிச்சிருக்காங்க. 99 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜிடிஏ அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கும். இருக்கிற எல்லா டீம் பிளேயருக்குமே பயங்கர கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கும். இல்ல நானுமே வந்து அந்த ஜிடி மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே ஹாஸ் லைக் பிக் எட்ஜ் ஓவர் மும்பை இண்டியன்ஸ் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க சொன்ன மாதிரி த வே தே ஒன் ஓகேங்களா. மும்பைல வந்து எப்பயுமே டேலண்ட், ஸ்கில்ஸ், சிக்ஸ் ஹிட்டிங், டெத் பவுலிங் எதுவுமே பிரச்சனை வராது. ஆனா தேவர் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். நம்ம பேசின மாதிரி வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் போய்கிட்டு இருந்தது இல்லையா? ம். அதுதான் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வின் பண்ற மாதிரி இருந்தது. இப்ப இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் வின் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா தே ஆர் லைக் கம்மிங் பேக் ம். லைக் லயன் கம்மிங் பேக் டு த ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ஒரு மேட்ச மட்டும் எடுத்து பார்த்தாலுமே, திலக் வர்மா மட்டும் தான் அடிச்சாரு. ஆமாமாமா. அதுவுமே வந்து ஓகேங்களா? வெரி ஸ்கிராட்சி இன்னிங்ஸ். ஆஃப்டர் 50 அவர் ஸ்டார்டட். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து அ ஆமா. இன்னொரு ஒரு லெவலுக்கு அவரோட கேம் எடுத்துட்டு போனாரு. ஆமா. ஆமா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது வந்து வான்கடேல நடக்கல. ஓகேங்களா? ஆமாமா. பவுலிங் வந்து
செட் ஆயிடுச்சு. ஆனா வாங்கடேல இல்ல. சோ நான் ஸ்டில் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, மும்பை இஸ் நாட் செட்டில்ட் ஆர் ஃபவுண்ட் த காம்பினேஷன். அந்த கரெக்ட். பிட்ச்ல அந்த திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்து gives டிஃப them confidence, but they are still not settled or like not the old ம், Mumbai. ம். So you can still beat them. அதுபோக நமக்கு வந்து நம்ம பேட்டர்ஸ்க்கு வந்து வாங்கடே பிட்ச் வந்து கண்டிப்பா சூட் பெர்ஃபெக்ட்டா ஆகும். சூட் ஆகும். ஆமா. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஏன்னா சூட் ஹை ஆகும். ஸ்கோரிங் ஈஸியா அடிச்சா ரன் ம். போகும். இப்ப பிட்ச் கொஞ்சம் கஷ்டமான பிட்ச்ன்னு வச்சுக்கோங்களேன். பும்ராவெல்லாம் வச்சு பவுலிங் போட்டாங்கன்னா காலி ஆயிடும். சோ எனக்கு தெரிஞ்சு வாங்கடேல வந்து சிஎஸ்கே ஹாஸ் அ பெட்டர் சான்ஸ். அஸ் ஐ யூஸ் த வேர்ட் பும்ரா, எனக்கு அவரு வந்து நல்ல ஸ்பெல் போட்டுட்டாரு. ஓகேங்களா? சோ சிஎஸ்கே வந்து பும்ரா த்ரெட்ட வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா பும்ரா டேக்ஸ் த பிட்ச் அவுட். ஓகேங்களா? ம். சோ வாங்கடேவோ எந்த இதுலனாலும் பும்ரா த்ரெட்ட ஓவர் கம் பண்ணாங்கன்னா, ஐ ஸ்டில் ஃபீல் லைக் சிஎஸ்கே ஹாஸ் பெட்டர் சான்ஸ் தோ எம்ஐ வின் த லாஸ்ட் மேட்ச். ஆமா. நான் வந்து இந்த வான்கேடேவ பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் ஜஸ்ட் பிகாஸ் வான்கேடேல நடக்குது அப்படிங்கிறதுனால, ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே இஸ் லைக் ஈக்வலி இன் த காம்படிஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லைக் ஹவ் ஃபார்ம் மும்பை இண்டியன்ஸ் ஆர். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பிட்ச் வந்து சிஎஸ்கேக்கே வந்து டெய்லர் மேட் மாரி. சிஎஸ்கேக்குள்ள இருக்க பேட்ஸ்மேனுக்கு. கண்டிப்பா முட்டிக்கு மேல தான் உங்களுக்கு பால் வரப்போகுது. அதனால வந்து பவுன்ஸ ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வந்து இறங்கி வந்து ஆடலாம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரீவியஸ் மேட்ச்லயும் பார்த்திருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் சரியா பண்ணாததுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா வந்து பும்ராவோட அந்த 4 ஓவர் தவிர மீதி எந்த பவுலராலயும் அங்க வந்து சரியா போட முடியாது. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அத வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் மும்பை வில் பி ஆட்டோமேட்டிக்கலி அண்டர் பிரஷர். நம்ம வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் வந்து நம்ம அடிச்சுட்டோம்னா, மும்பை வில் பி ஆட்டோமேட்டிக்கலி அண்டர் பிரஷர். நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு அ ஐ மீன் சைன் ஆஃப் டேஞ்சர் அப்டின்னா வந்து நம்ம ருத்துராஜோட ரீசென்ட் ஃபார்ம், ரீசென்ட் டச் தான். பட் ஆனா அதுவுமே நான் வந்து என்ன பிலீவ் பண்றேன்னா, ஹி இஸ் ஃப்ரம் லைக் மகாராஷ்டிரா, வான்கேடேல வந்து சின்ன வயசுலேருந்து ஆடியிருப்பாரு. அண்ட் இந்த பிட்ச் வந்து அவருக்கு வந்து இன் அண்ட் அவுட் தெரியும். ஸோ அதனால வந்து இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கமிங் இன்டூ ஃபார்ம் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். இல்ல நான் ருத்துராஜுக்கு வந்து பிட்ச்சு, கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நான் யோசிக்கல. ஓகேங்களா? ருத்துராஜ் நான் என்ன யோசிக்கிறேன், அவரு லேக் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அந்த ம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல வந்து ஒரு மாரி இறங்கி வந்து சுத்தி பவுல்ட் ஆனதுலருந்து, ம், ஹி காட் இன்டூ ஷெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால வந்து ஒரு மாரி டென்டேட்டிவாவே இருக்காரு. ஐ திங்க் ஹி ஜஸ்ட் நீட் டு ஃப்ரீ அப் ஹிஸ் மைண்ட். மேபி கேப்டன்சி இந்த லாஸும் அவர வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ பேட்டிங் போறப்ப ஃபர்கெட் எவரிதிங். ஜஸ்ட் பிளே நேச்சுரலி. தென் ரன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம். பிட்ச் எல்லாமே வந்து 2வதா தான் நான் பார்க்குறேன். ம். அதுவும் இல்லாம நான் வந்து இப்ப தான் வந்து சுட சுட வந்து Twitterல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு வரேன். சிஎஸ்கேவோட அஃபிஷியல் பேஜ் தான். எம்.எஸ். தோனி இஸ் கீப்பிங் ஒரு பிராக்டிஸ் செஷன்ல. ஸோ அவரு வந்து ஒரு 20 ஓவர்ஸ் உள்ள இருந்தாருன்னா, ஐ திங்க் மோர் தென் ஒரு 75% ருத்துராஜோட பிரஷர் வந்து அது எடுத்துரும். ஸோ அது வந்து ஒரு பெட்டர் பேட்ஸ்மேனா அவர் வந்து தெரிவாரு அப்படின்னு நான் நம்புறேன். பட் ஆனா ஐ டோன்ட் நோ லைக் ஹவ் லைக்லி ஹி வில் பி பிளேயிங் ஃபார் 20 ஓவர்ஸ் அப்படின்றது தெரியல. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அப்படியே வந்தா ஐ திங்க் ஹி வில் ரீப்ளேஸ் சர்ஃபராஸ் கான்னு நெனைக்கிறேன். இல்ல அதுதான் அவரு தோனி ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது பிக் பூஸ்ட் ஓகேங்களா. ஆனா 20 ஓவர்ஸ் வந்து அவர் உள்ள இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஏன்னா வயசு பிளஸ் வந்து இப்பதான் இன்ஜுரில இருந்து வராரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹிஸ் ரோல் பி. இம்பாக்ட் பிளேயரா தான் இருப்பாருன்னு எனக்கு இன்னும் தோணுது. பட் ஈவன் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாலுமே நான் என்ன யோசிக்கிறேன்னா, அங்க டக் அவுட்ல உட்கார்ந்திருந்தாருன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் வில் கெட் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் த ஹோல் டீம் வில் கெட் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ம். ஓகே. ஃபைனலி தட் பார்ட் ஆஃப் த செஷன். நீங்க வந்து சிஎஸ்கேவா? மும்பையா? ஹூ ஹஸ் அன் எட்ஜ்? என்னால பிரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்ச் பார்த்ததுலருந்து. அதுவரைக்கும் நான் இது பண்ணியிருந்தேன். ஐ கிவ் 50, 50 டூ போத் த டீம்ஸ். ஒன்லி திங் வந்து வாங்கடே இஸ் த ஒன்லி அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. இல்லாட்டி நான் ஐ வுட் ஹவ் கிவன் இட் டூ மும்பை. ஆன் பேப்பர்ஸ் 2 பேரையும் வச்சு பார்க்கும்போது, ரீசென்ட் இது வச்சு பார்க்கும்போது, ஐல் கோ வித் லைக் மும்பை 52 எட்ஜ் ஓவர் சிஎஸ்கே. பட் ஆனா, ஆஸ் அ ஃபேனா எனக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் டேக்கிங் எவ்ரி அனாலிட்டிக்ஸ், டீம் பேப்பர், டீம் பிரஷர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அந்த கட் ஃபீலிங்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் கோயிங் டூ வின். எனக்கு அந்த கட் ஃபீலிங் வந்து ஐ ஐ ஃபீல் சிஎஸ்கே இஸ் கோயிங் டூ வின் இன் வான்கேடே அண்ட் சர்ப்ரைஸ் தி மும்பை டீம்ன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சரி சி. பார்க்கலாம். லைக் காம்பினேஷன் மாத்தாம கரெக்ட்டான இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு வந்து எம்ஐயோட அந்த ஃபுல் ஃபார்ம் கமிங் பேக் வராம தடுக்குறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து கம்பேக் குடுத்து மும்பைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுப்பாங்களா? இல்ல மும்பை வந்து அவங்களோட ஃபார்ம அப்படியே மெயின்டெயின் பண்ணி சிஎஸ்கேக்கு டிசப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்களா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர். தேங்க் யூ.